இங்கே பாருங்கம்மா, இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ்னு இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு இப்போ பாசிட்டிவ் சென்டென்ஸ் பார்க்கலாம். பாசிட்டிவ் சென்டென்ஸில் வந்து நோ ஆக்சிலரி வேர்ப்ஸ். ஆக்சிலரி வேர்ப்ஸை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். எதெல்லாம் ஆக்சிலரி வேர்புன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஆக்சிலரி வேர்ப் வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸில் வராது, நெகட்டிவ் சென்டென்ஸில் மட்டும்தான் வரும். ஸோ பாசிட்டிவ் சென்டென்ஸாக இருக்கும் போது மெயின் வேர்பு பாருங்கள், ஹீ, ஷீ, இட் அப்படின்னு ஸ்டார்ட் ஆச்சுன்னா அந்த சென்டென்ஸ் வந்து ஹீலியோ, ஷீ, இட் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அந்த வேர்ப் இருக்குல்ல, வேர்பு கூட ப்ளஸ் என்ன பண்ணணும், ஒன்று எஸ் சேர்க்கணும், இல்லைனா இஎஸ் சேர்க்கணும். அது டிபெண்ட்ஸ் அப்போ அந்த வேர்ப். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சிங்குலர் ப்ளூரல் எது கூட எஸ் சேர்க்கணும், எது கூட இஎஸ் சேர்க்கணும், சிங்குலர் ப்ளூரலில் நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த வேர்ப் கூட நம்ம எஸ்ஸோ இஎஸ்ஓ சேர்த்து எழுதணும். என்னெல்லாம் வந்தால் ஹீ, ஷீ, இட் அப்படி வந்துச்சுன்னா சரியா? ஐ, வி, தே, யூ அப்படின்ற அந்த சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அந்த பக்கத்தில் இருக்க வேர்ப் மட்டும்தான் வரணும். ஆக்சிலரி வேர்ப்ஸ் எதுவுமே வரக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹீ ஸ்பீக்ஸ் இன் இங்கிலீஷ். ஹீன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ அந்த வேர்ப் என்னது இதில்? ஸ்பீக். அது கூட எஸ் சேர்க்கணும். ஸ்பீக்ஸ் இன் இங்கிலீஷ் இந்த ஃபஸ்ட் இது புரியுதா? ஹீ, ஷீ, இட்டில் வந்துச்சுன்னா வேர்ப் ப்ளஸ் எஸ் இல்லைன்னா இஎஸ் சேர்க்கணும்னு சொல்லியிருக்கு இல்லையா? அது நெக்ஸ்ட் தே ஸ்பீக் இன் இங்கிலீஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாரு. தேன்னு வந்திருக்கா? தேன்னு வரும்பொழுது வேர்பு மட்டும்தான் வரணும், எஸ்ஓ இஎஸ்ஓ சேர்க்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் சென்டென்ஸ் பாருமா. நெகட்டிவ் சென்டென்ஸில் டூ ஆர் டஸ் ரெண்டு யூஸ் பண்ணுவோம். பாசிட்டிவாக இருந்தால் டூன்னு மட்டும் யூஸ் பண்ணுவோம், நெகட்டிவ்னா டஸ் நாட்டுன்னு அப்படின்னு சொல்லிட்டு வரும். வேர்ப் வந்து ப்ரெசன்ட் ஃபார்மில் மட்டும்தான் இருக்கும், வேர்பில் எந்த சேஞ்சஸும் பண்ண மாட்டோம். சரிங்களா? இப்போ டஸ் எங்கே வரும்னா பி, ஆம், எஸ் அதெல்லாம் நான் அந்த ப்ரைமரி ஆக்சிலரி வேர்ப் சொன்னாலே அங்கே வரும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? இந்த ஆர் வந்து ப்ளூரலாக இருக்கும்போது நம்ம டூன்னு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், வி டூ நாட் ஸ்பீக் இன் இங்கிலீஷ். வீன்னு வந்ததுனால இங்கே டூ வரணும். சரியா? வி டூ நாட் ஸ்பீக் இன் இங்கிலீஷ். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், ஐ கோ டு ஸ்கூல் எவ்ரி டே. ஐ கோ டு ஸ்கூல். ஐ வந்து ஏற்கனவே நம்மளுக்கு சொல்லியிருக்கேன் நான், பாசிட்டிவ் சென்டென்ஸில் ஐ, வி, தே, யூ அதெல்லாம் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், வெறும் வேர்பு மட்டும்தான் வரும், ஆக்சிலரி வேர்ப் வராதுன்னு. அப்போது ஐ கோ டு ஸ்கூல் எவ்ரிடேன்னு எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் ஐ லைக்ஸ் சாக்லேட் அப்படின்னு வருது கரெக்டாக? ஐ வரும்போது வேர்பு கூட எஸ் வரலாமா? வரக்கூடாது, இது தப்பு. ஷீ லைக்ஸ் சாக்லேட் அப்படின்னு தான் வரணும். ஷீ வரும்போது தான் வேர்பு கூட எஸ் சேர்த்து வரணும். ஷீ லைக்ஸ் சாக்லேட் தான் கரெக்டு. ஐ லைக் சாக்லேட்டுன்னு வரலாமே தவிர ஐ லைக்ஸ் சாக்லேட்டுன்னு வரக்கூடாது. புரியுதுங்களா? இதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு சிங்குலர் ப்ளூரல் வந்து நல்லா தெரியணுமா? சிங்குலர் ப்ளூரல் பாருமா, ஆட் இஎஸ். வேர்பு கூட இஎஸ் எந்த இடத்துல ஆட் பண்ணுவோம் அப்படின்னா ஓ, சிஹெச், எஸ்ஹெச், எஸ்எஸ், எக்ஸ், இசட் இந்த இதில் வந்து அந்த லெட்டர்ஸில் வந்து அந்த வேர்டு முடிஞ்சதுன்னா அது கூட என்ன சேர்த்து எழுதணும்? ப்ளூரலாக மாற்றும் போது இஎஸ் சேர்க்கணும். சப்போஸ் ஒயில் முடிஞ்சிச்சுன்னா ஒய் என்ன பண்ணணும், நம்ம அந்த ஒய் லெட்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு ஆட் ஐஇஎஸ் அது கூட என்ன சேர்க்கணும்? ஐஇஎஸ்ன்றது சேர்ப்போம். சரிங்களா? இந்த சிங்குலர் ப்ளூரல் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சால் தான் அந்த வேர்பை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்றது நல்லா புரியும். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ். நம்ம முன்னாடி பார்த்தது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். கண்டினியூஸ்னால் ஒரு ஆக்ஷன் கண்டினியூ ஆகிறதா வந்து நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சொல்லுவோம். இப்போ ப்ரெசென்ட்டாக நம்ம ஒரு ஆக்ஷன் பண்ணுறோம், அது கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. இப்போ காலையிலேருந்து நம்மளுக்கு கிளாஸ் நடந்துகிட்டே இருக்குது, அது கண்டினியூஸாக ஒரு ப்ராசஸ் இல்லையா? அதுதான் நம்ம கண்டினியூஸ்ன்னு சொல்லுவோம். இதில் ஆக்சிலரி வேர்புன்றது கண்டிப்பாக வரும். ஆக்சிலரி வேர்ப் என்ன இருக்கும், மெயின் வேர்ப் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஆக்சிலரி வேர்பில் பாருங்கள், கவனிங்கம்மா. ஃபஸ்ட்டு ஐ வந்துச்சுன்னா, ஐ வந்து சப்ஜெக்டாக வந்து ஐ இருந்துச்சுன்னா அது கூட ஆக்சிலரி வேர்பு என்ன வரணும்? ஆம் தான் வரும். நெக்ஸ்ட் வந்து ஹீ, ஷீ, இட் அப்படிலாம் வந்துடுதுன்னா அது கூட ஆக்சிலரி வேர்ப் வந்தது ஹிஸ். வி, தே, யூ இந்த மாதிரிலாம் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா அதோட வர வேண்டியது ஆர். இது கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லா தெரியணுமா? ஃபார்முலா மாதிரி இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே. ஐனா என்ன வரணும்? என்ன ஆக்சிலரி வேர்ப் வரும்? ஆம். ஹீ, ஷீ, இட் அப்படின்னு வந்துச்சுன்னா என்ன ஆக்சிலரி வேர்ப் வரணும்? ஹிஸ். வி, தே, யூ அப்படின்னு வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? என்ன ஆக்சிலரி வேர்ப் வரும்? ஆர் வரும். சரியா? இந்த ஆக்சிலரி வேர்பும் எழுதணும். அதுக்கப்புறம் வேர்ப் அவங்க வேர்ப் அவங்களே சென்டென்ஸில் கொடுத்துருப்பாங்க. அந்த வேர்பு கூட என்ன சேர்க்கணும்? ஐஎன்ஜி சேர்க்கணும். கண்டினியூஸ் அப்படின்னாலே ஐஎன்ஜி வரணுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் எப்படி வரும்? ஃபஸ்ட்டு வந்து ஆக்சிலரி வேர்ப் வரும் ப்ளஸ் வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி.
இது வந்து எல்லாருக்கும் நல்லா ஞாபகம் இருக்கணும். ஒரு சென்டென்ஸில் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் ஃபஸ்ட்டு என்ன வரணும்? ஆக்சிலரி வேர்ப் வரணும், வேர்ப் வரணும், வேர்பு கூட ஐஎன்ஜி வரணும். ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ ஸ்பீக்கிங் இன் இங்கிலீஷ். ஐ வந்தானா நான் என்ன ஆக்சிலரி வேர்ப் வரணும்னு சொல்லியிருக்கேன்? ஸ்பீக் அவங்களே கொடுத்துட்டாங்க. இதுதான் வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி சேர்த்து கொடுத்துட்டாங்க. எல்லா வேர்டுக்குமே நான் அப்படி எழுதிட்டேன். அதாவது வேர்பு கூட ஐஎன்ஜி சேர்த்துட்டேன். அப்போனாலே இது நான் ஐஎன்ஜி வந்தாலே வேர்பு கூட ஐஎன்ஜி வந்தால் இது என்ன டென்ஸ்ன்னு கண்டுபிடிக்கணும்னு கேட்டாங்கன்னா இப்போ கண்டினியூஸ் டென்ஸ்ன்னு நீங்கள் சொல்ல தெரியணும். சரியா? இப்போ ஓகே, ஐ ஸ்பீக்கிங் இன் இங்கிலீஷ். அப்போ ஐயோட வந்தால் என்ன ஆக்சிலரி வேர்ப் வரணும்? ஆம். I am speaking in English. Okay. Next he. He speaking in English. அப்போ இங்கே என்ன ஆக்சிலரி வேர்ப் வரணும்? his. He is speaking in English. They speaking in English. They வரும்போது என்ன வரணும்? இங்கே are. They are speaking in English. புரிஞ்சுதா? I வரும்போது am வரணும், he na is வரணும், they na are வரணும். அது கூட verb plus ing. இதுதான் present continuous tense. புரிஞ்சுதுங்களாமா? நெக்ஸ்ட் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் பாருங்கள், ஹீ ஷீ இட் அதெல்லாம் வந்துச்சுன்னா சப்ஜெக்ட் வந்து ஹீ ஷீ இட்டாக இருந்துச்சுன்னா அங்கே என்ன வரணும்? ஹேஸ் வரணும். ஐ வி தே யூ இதெல்லாம் வந்துச்சுன்னா ஹேவ் வரணும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹீ ஷீ இட்டுன்னு என்னது? ஹேஸ். ஐ வி தே யூ அப்படின்னு சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா ஹேவ் வரணும். வேர்ப் வந்து எப்படி வரும்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் வரும். ஏற்கனவே நிறைய நான் வேர்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இல்லையா? ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ வேர்ப் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக வரணும். வேர்ப் வந்து அப்படியே வராது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹீ ஹேஸ் ஸ்போக்கன் இன் இங்கிலீஷ். ஹேஸ் ஹீ வந்திருக்கு இல்லையா? ஹீ வரும்போது என்ன வரணும்? ஹேஸ் வரணும். வேர்புக்கு முன்னாடி ஹேஸ் இருக்கணும். ஸ்போக் ஏற்கனவே ஸ்பீக்குக்கு படிச்சிருக்கோம் இல்லையா? இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ப்ரெசன்ட் டென்ஸில் ஸ்பீக்கு, பாஸ்ட் டென்ஸில் ஸ்போக்கு, பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் ஸ்போக்கன். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்பு வரணும். ஸோ ஸ்போக்கன் எழுதணும். ஸோ ஹீ ஹேஸ் ஸ்போக்கன் இன் இங்கிலீஷ். நெக்ஸ்ட் பாருங்கள், தேன்னு வந்தால் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? ஹாவ் போடணும்னு சொல்லியிருக்கேன். தே ஹாவ் ஸ்போக்கன் இன் இங்கிலீஷ். புரிஞ்சுதாம்மா? நெக்ஸ்ட் பாருங்கள், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். கண்டினியூஸ்னால் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன்? ஐஎன்ஜி ஃபார்மில் வரும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னா என்ன சொல்லியிருக்கேன்? ஹேஸ், ஹேவ் ரெண்டு தானே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதே தான் பாருங்கள், ஹீ ஷீ இட் அப்படின்ற இடத்துல நம்ம ஏற்கனவே ஆஸ் வரணும்னு சொல்லியிருக்கோம். பர்ஃபெக்ட்னாலே ஆஸ் தான் வரணும். ஆனால் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னு வரும்பொழுது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னு வருது இல்லையா? ஸோ ஹேஸ் பீன், பீன்ற வார்த்தை சேர்த்து எழுதணும். ஹேஸ் பீன் எழுதிட்டு வேர்பு வந்துடணும். வேர்பு கூட ஐஎன்ஜி சேர்த்து வரணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஐ வி தே யூ அப்படின்னு வந்துச்சுன்னா ஹேவ்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது வெறும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டாக இருந்தால் ஹேவ் மட்டும் போடுவோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னால் ஹாவ் பீன் சேர்த்து வேர்பு கூட ஐஎன்ஜி போட்டு எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹீ ஹேஸ் பீன் ஸ்பீக்கிங் இன் இங்கிலீஷ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இல்லையா? ஸோ ஸ்பீக்குன்ற வேர்டு கூட ஐஎன்ஜி சேர்த்துருக்காங்க. ஸ்பீக்கிங் முன்னாடி வந்து ஹேஸ் பீன் எழுதணும். தே ஹாவ் பீன் ஸ்பீக்கிங் இன் இங்கிலீஷ். தேன்னு வந்ததுனால ஹாவ் பீன் எழுதியிருக்கோம். ஸ்பீக் வந்து வேர்பு, அதோட கண்டினியூஸ் வந்து ஐஎன்ஜி. தே ஹாவ் பீன் ஸ்பீக்கிங் இன் இங்கிலீஷ். புரிஞ்சுதுங்களா? இப்போ நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் என்னமெல்லாம் பார்த்துருக்கோமா? சிம்பிள் ப்ரெசன்ட்னா என்னென்னு பார்த்துருக்கோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னால் என்னென்னு பார்த்துருக்கோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் என்ன பண்ண சொன்னேன்? அதில் பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கு வந்து ஆக்சிலரி வேர்பு வராதுன்னு சொன்னேன். வேர்பு கூட எஸ் அல்லது இஎஸ் சேர்த்து எழுதணும்னு சொல்லியிருக்கேன். சரியா? அதே மாதிரி நெகட்டிவ் சென்டென்ஸில் வந்து டூ ஆர் டஸ் நாட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ப்ரெசன்ட் கண்டினியூஸில் என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? ஐ கூட ஆம் வரும். ஹீ ஷீ இட்னா ஹிஸ் வரும். வி தே யூனா ஆர் வரும். ப்ளஸ் வேர்பு கூட ஐஎன்ஜி சேர்த்து வரணும். கண்டினியூஸ்னாலே ஐஎன்ஜி வரணும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் வந்து ஹீ ஷீ இட் வந்து ஹேஸ் வரணும். ஐ வி தே யூன்றதுல ஹேவ் வரணும். அது கூட வேர்பு வந்து என்ன பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக வந்து வேர்பு வந்து இருக்கணும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் வந்து ஹீ ஷீ இட் வந்துச்சுன்னா அது கூட ஹேஸ் பீன் வரணும். ஐ வி தே யூனா ஹேவ் பீன் வரணும். வேர்பு கூட ப்ளஸ் ஐஎன்ஜி வரணும். சரியா? ஸோ இந்த கண்டினியூஸ்னாலும் ஐஎன்ஜி வரணும், இங்கே கண்டினியூஸ்னாலும் ஐஎன்ஜி வரணும். அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதே மாதிரி இது வந்து இப்போ நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு மட்டும் இந்த 4 டைப்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாஸ்ட் டென்ஸ்க்கு பார்க்க போகிறோம்.
லிசன் சில்ட்ரன். இப்போ உங்களுக்கு அது எல்லாமே நல்லா புரிஞ்சிருச்சு இல்லையா ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறது பாருங்களேன். ஃபார்ம்ஸ் அண்ட் யூசஸ் ஆஃப் த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபார்ம்ஸ் வந்து அஃபர்மேட்டிவ். அஃபர்மேட்டிவ்ல சிங்குலர் ப்ளூரல்னு 2 இருக்குது. நெக்ஸ்ட் நெகட்டிவ் அண்ட் இன்ட்ராகேட்டிவ். நெகட்டிவ்னா தெரியும் இல்லையா உங்களுக்கு. இன்ட்ராகேட்டிவ்ன்றது கொஸ்டின் மாதிரி கேட்குறதா இன்ட்ராகேட்டிவ். இதில் பாருங்கள் ஃபர்ஸ்ட் பர்சனில் சிங்குலராக இருந்தால் ஐ சிங் அப்படின்னு கொடுத்துருக்கா. ப்ளூரலாக இருந்தால் வி சிங். செகண்ட் பர்சன் யூ, செகண்ட் பர்சன்னாலும் சிங்குலர்னாலும் ப்ளூரல்னாலும் நம்ம செகண்ட் பர்சனை வந்து யூ தான் சொல்லுவோம். ஸோ யூ சிங்னு கொடுத்துருக்கு. தேர்ட் பர்சனில் பாருங்கள் ஷீ ஹீ இட் அப்படின்னு வரும்போது சிங்ஸ். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வேர்ப் கூட என்ன சேர்க்கணும், எஸ் சேர்க்கணும்னு சொல்லியிருக்கேன், சிங்ஸ். தே வந்திருக்கு. தே வரும்போது நான் என்ன சொன்னேன், வேர்ப் கூட எஸ் சேர்க்கக்கூடாது, அப்படியே வேர்ப் என்ன இருக்கோ அதே தான் வரணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ தே சிங்குன்னு கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் நெகட்டிவில் பார்க்குறேன். நெகட்டிவ் வந்து ஐ டோன்ட் சிங். ஐ சிங்குன்றது வந்து நம்ம வந்து பாசிட்டிவில் பார்த்தோம் இல்லையா. ஸோ நெகட்டிவில் பார்க்கும்போது டோன்ட், டூ நாட்டுன்னு இருக்கு இல்லையா, அதுதான் வந்து நம்ம டோன்ட்டுன்னு சொல்லுவோம். செகண்ட் பர்சன் வந்து யூ டோன்ட் சிங். தேர்ட் பர்சனில் வந்து ஹீ ஷீ இட் அப்படி வருது இல்லையா. ஹீ ஷீ இட் வந்து என்ன சொல்லியிருக்கேன், டஸ்ன்னு வரணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அப்போது நெகட்டிவாக சொல்லும் போது டசன்ட் சிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இன்ட்ராகேட்டிவில் பாருங்கள் ஐ சிங் இருக்கு இல்லையா. அப்போ இங்கே வந்து என்ன பண்ணுவோம், இது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ். அப்போ டூ வரணும். அந்த டூ வந்து முன்னாடி வரணும். ஏன்னா இது கொஸ்டின் மார்க் மாதிரி எழுதணும் நம்ம. சரிங்களா? கொஸ்டின் வேர்டாக சென்டென்ஸாக தான் வரணும். ஸோ டூ ஐ சிங். இதே நெகட்டிவில் கேட்கும் போது டோன்ட் ஐ சிங் அப்படின்னு கேட்போம். செகண்ட் பர்சனாக வந்தால் டூ யூ சிங், டோன்ட் யூ சிங். நெக்ஸ்ட் தேர்ட் பர்சனில் வரும்போது டஸ் ஷீ ஹீ இட் அப்படி வந்துட்டு சிங் போட்டு கொஸ்டின் மார்க் போடுவோம். அதே நெகட்டிவில் கேட்டாங்கன்னா டசன்ட் ஷீ ஹீ இட் சிங் போட்டு கொஸ்டின் மார்க் போடணும். இதுதான் இன்ட்ராகேட்டிவ். புரிஞ்சுதுங்களா? அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு டீட்டெயிலாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா கிளியராக புரியும். நெக்ஸ்ட் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். கண்டினியூஸ்னால் என்ன சொல்லியிருக்கேன், ஐஎன்ஜி சொல்லியிருக்கேன் இல்லையா. இங்கே பாருங்கள் அஃபர்மேட்டிவில் சிங்குலர் ப்ளூரல் தனித்தனியாக கொடுத்துருக்க பாருங்கள். ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னால் அதுக்கு முன்னாடி ஆக்சிலரி வேர்போடு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன வேர்டு வரணும்னு சொல்லியிருக்கேன், ஆம். ஐ வந்தாலே ஆம் வரணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ வேர்பு கூட ஐஎன்ஜி சேர்த்து. அப்போ ஐ ஆம் சிங்கிங் நவ். அதே ப்ளூரல் ஃபார்மில் இருந்தால் வி வரணும். வி சப்ஜெக்ட் இருக்கும் பொழுது பக்கத்தில் என்ன வரணும், ஆர் வரணும். வி ஆர் சிங்கிங் நவ். செகண்ட் பர்சன் வரும்போது யூ ஆர் சிங்கிங் நவ் தான் வரணும். சிங்குலரில் வந்தாலும் சரி, ப்ளூரலில் வந்தாலும் சரி. அதே தேர்ட் பர்சனாக இருந்தால் சிங்குலரில் வரும்போது எப்படி வரணும், ஷீ ஹீ ஹிட் இருக்கு இல்லையா. அதுக்கு முன்னாடி அதுக்கு நான் என்ன வரணும்னு சொல்லியிருக்கேன், அதுக்கப்புறம் எஸ் வரணும்னு சொல்லியிருக்கேன். சிங்குலராக இருந்தால் இஸ் போட்டு சிங்கிங் நவுன்னு போடுவோம். தே வந்துச்சுன்னா ப்ளூரல். அப்போ ப்ளூரல்னால் ஆர் சிங்கிங் நவுன்னு போடுவோம். இதே நெகட்டிவில் வரும்போது ஐ வந்துச்சு. ஐ வந்தோடனே ஐ சப்ஜெக்ட் இருந்தால் ஆம் வரணும்னு சொல்லியிருக்கேன். அது வந்து பாசிட்டிவ். நான் நெகட்டிவ்னு கேட்கும் போது பக்கத்தில் நாட் சேர்த்து எழுதணும், அவ்வளோதான். ஐ ஆம் நாட் சிங்கிங் நவ். இதே செகண்ட் பர்சனில் வரும்போது யூ ஆர் இன் சிங்கிங் நவ். தேர்ட் பர்சனில் வரும்போது ஷீ ஹீ இட் இஸ்ன்ட் சிங்கிங் நவ் அப்படின்னு வரணும். சரியா? இஸ்ன்ட்னா இஸ் நாட் அப்படின்றத ஷார்ட் ஃபார்ம் தான் இஸ்ன்ட். நெக்ஸ்ட்டு பாருங்கம்மா, ஃபார்ம்ஸ் அண்டு யூசஸ் ஆஃப் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் என்ன சொல்லியிருக்கேன், ஹேஸ் ஹேவ் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ இப்போ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள் அஃபர்மேட்டிவில் சிங்குலராக இருந்தால் ஐ ஹாவ் ஆல்ரெடி சங்கிறது சிங்கோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தெரியும் இல்லையா உங்களுக்கு. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும். ப்ளூரலாக இருந்தால் வி ஹாவ் ஆல்ரெடி சங்னு வரும். செகண்ட் பர்சனாக இருக்கும் போது யூ ஹாவ் ஆல்ரெடி சங். ப்ளூரலாக இருந்தால் யூ ஹாவ் ஆல்ரெடி சங், அதே தான் வரும். தேர்ட் பர்சனில் பாருங்கள் ஷீ ஹீ இட் இருக்கு இல்லையா. அப்படி வரும்போது என்ன வரணும், ஹேஸ் வரணும்னு சொல்லியிருக்கேன். ஹேஸ் ஆல்ரெடி சங். தே ஹாவ் ஆல்ரெடி சங். தே வரும்போது ஹாவ் வரணும். ஷீ ஹீ இட் வரும்போது ஹேஸ் வரணும். அதே நெகட்டிவ் ஃபார்மில் பாருங்கள் ஃபஸ்ட் பர்சனில் வந்து ஐ ஹாவன்ட் ரீசன்ட்லி சங் அப்படின்னு இருக்கா. செகண்ட் பர்சனில் பாருங்கள் யூ ஹாவன்ட் ரீசன்ட்லி சங். தேர்ட் பர்சனாக வரும்போது ஷீ ஹிட் ஈஹி இருக்கா. அப்போ வந்து ஹஸ் நாட் அசன்ட் ரீசன்ட்லி சங். ஹஸ் நாட் தான் அசன்ட்டுன்னு சொல்லுவோம். ஹாவன்ட்ன்றது ஹாவ் நாட் அப்படின்றது தெரியணும். ஓகே. The present perfect tenseன்றது for an action which began in the past. அந்த ஆக்ஷன் வந்து பாஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அண்ட் இஸ் இன் ப்ரோக்ரஸ் now. அதோட ப்ரோக்ரஸ் வந்து இப்போ தெரியறதுக்கு பேர் தான் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பாருங்கள். அதில் அஃபர்மேட்டிவில் சிங்குலர் ப்ளூரல் மட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிங்குலர் வந்து ஃபஸ்ட் பர்சனாக இருக்கும் போது ஐ ஹாவ் பீன்
ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னால் என்ன சொல்லியிருக்கேன், வேர்ப் கூட ஐஎன்ஜி வரும், ஹாவ் கூட ஹாவ் இல்லைன்னா ஆஸ் வரும், அது கூட பீன் சேர்த்து வரணும்னு சொல்லியிருக்கு இல்லையா. ஸோ ஃபஸ்ட் பர்சனில் பாருங்கள், ஐ ஹாவ் பீன் சிங்கிங் சின்ஸ் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ப்ளூரலில் வந்து வி ஹாவ் பீன் சிங்கிங் சின்ஸ் மார்னிங். செகண்ட் பர்சனாக வந்து யூ ஹாவ் பீன், ரெண்டுத்துக்குமே யூ தான் வரும், சிங்குலராக இருந்தாலும் ப்ளூரலாக இருந்தாலும் அந்த ஹாவ் பீன் சிங்கிங் ஆஃப் 2 hours அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தேர்ட் பர்சனில் பாருங்கள், ஷீ ஹீ ஹிட் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஆஸ் பீன், ஆஸ் கூட என்ன வரணும்னு சொல்லியிருக்கேன், பீன் சிங்கிங் சின்ஸ் மார்னிங். அதே வந்து ப்ளூரலில் வரும்போது தே வந்துச்சுன்னா ஹாவ் வரணும், ப்ளூரல் ஃபார்மில் ஹாவ் வரணும், ஹாவ் பீன் சிங்கிங் சின்ஸ் மார்னிங் அப்படின்னு வரணும். இதில் நம்ம முக்கியமாக என்ன பார்க்கணுன்னா, சின்ஸ் இட் இஸ் யூஸ்டு ஃபார் எ பாயிண்ட் ஆஃப் டைம், அந்த பர்டிகுலர் ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இல்லையா. ஃபார் இஸ் யூஸ்டு ஃபார் எ பீரியட் ஆஃப் டைம், இவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீரியட் ஆஃப் டைமை குறிக்கிறதுக்கும் வரும். இப்போ இந்த ப்ரெசன்டென்ஸை பேஸ் பண்ணி உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க பாருமா. கம்ப்ளீட் த சென்டென்ஸ் இன் ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபார்ம். சரவணன் ஆல்வேஸ் டேஷ் ஃபார் யோர் வாக் இந்த மார்னிங்னு கொடுத்துருக்காங்க. ப்ராக்கெட்டில் கோ கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ சரவணன் யார், ஹீ வரும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன், ப்ரெசன்ட் டென்ஸில் அந்த வேர்ப் கூட எஸ் சேர்த்து வரணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. எஸ் இல்லைன்னா இஎஸ் சேர்த்து வரணும். ஸோ கோன்னு வந்தது இங்கே என்ன எழுதணும், கோஸ்ன்னு எழுதணும். சரவணன் ஆல்வேஸ் கோஸ் ஃபார் யோர் வாக் இன் த மார்னிங். நெக்ஸ்ட் பாருங்கள், வி டேஷ் ஹியர் ஃபார் எ மீட்டிங் அண்ட் த சேர்பர்சன் இஸ் எட் டு அரைவ். அப்போ இங்கே வி வந்திருக்குல்ல, வி வரும்போது வேர்பு கூட எதுவுமே சேர்க்கக்கூடாது, அப்படியே ப்ரெசன்ட் வேர்பு அப்படியே போட்டுடணும். ஸோ கேதர் தான் வரணும். அருணா டேஷ் லீகர்லி டேஷ் டு மீட் அவர் ஃப்ரெண்ட்ஸ் சின்ஸ் மார்னிங் அப்படின்னு கொடுத்துருக்கு. அருணா வந்து ஒரு சிங்கிள் கேர்ள் இல்லையா, ஷீ இருக்கு இல்லையா. ஸோ ஹிஸ் வரணும் அந்த இடத்துல. இஸ் ஈகர்லி வெயிட்ன்னு இருக்குல்ல, ஐஎன்ஜி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா, ஏன்னா சின்ஸ் மார்னிங் வரல வெயிட் பண்ண போகிறா. இது வந்து ஒரு கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ அந்த வெயிட் கூட நம்ம என்ன பண்ணணும், ஐஎன்ஜி சேர்த்து வெயிட்டிங்னு எழுதணும். ஸோ அருணா இஸ் ஈகர்லி வெயிட்டிங் டு மீட் அவர் ஃப்ரெண்ட்ஸ் சின்ஸ் மார்னிங். ஓகே. ஃபோர்த்து பாருங்கள், ஷீபா டேஷ் மூவ் டு எ நியூ ஹவுஸ் நெக்ஸ்ட் வீக். ஸோ கண்டினியூஸ் டென்ஸ் இல்லையா. அப்போ மூவ் கூட என்ன செய்யணும், ஐஎன்ஜி சேர்க்கணும். ஷீபான்றது கேர்ள், ஒரு சிங்குலர் இல்லையா, சிங்கிள் கேர்ள் இல்லையா. ஸோ ஹிஸ் சிங்குலராக இருக்கும் போது இஸ் போட்டுக்கணும், இஸ் போட்டுட்டு மூவிங்னு போடணும். ஷீபா இஸ் மூவிங் டு எ நியூ ஹவுஸ் நெக்ஸ்ட் வீக். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நசீரா அட்டெண்ட் மியூசிக் கிளாஸஸ் ரெகுலர்லி. அப்போ அட்டெண்ட் வந்து நம்ம அட்டென்ஸ்னு எஸ் சேர்த்து எழுதணும். நசீரா அட்டென்ஸ் மியூசிக் கிளாஸஸ் ரெகுலர்லின்னு வந்துடணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இலக்கியா அண்டு ஆதிரா டேஷ் என்ஜாய் ஈச் அதர் கம்பெனி வெரி மச். அப்போ என்ஜாய் வந்து என்ஜாய் மட்டும்தான், அப்படியே தான் வேர்ப் தான் வரும். ஏன்னா 2 பேர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இலக்கியா அண்டு ஆதிரான்னு சொல்லிட்டு. அப்போது 2 persons அங்கே மென்ஷன் பண்ணுறாங்கல்ல. ஸோ வேர்போட எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் பாருங்கள், மணி ஒர்க் இன் தி ஸ்கூல் ஃபார் 5 years. மணி வந்து 5 yearsஆக அந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்றது ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ மணின்னு வரும்போது சிங்குலர் வரும்போது ஹேஸ் போடுவோம். ஹேஸ் பீன் ஒர்க்கிங் இன் தி ஸ்கூல் ஃபார் 5 years அப்படி சொல்லிட்டு வரணும். நெக்ஸ்ட் இட் போர் அவுட் சைட் நவ் அப்படின்னு இருக்குது. போர்ன்றது இங்கே இட்டுன்னு வந்ததுனால ஹிஸ் போடணும். போர் கூட ஐஎன்ஜி சேர்த்து இது வந்து கண்டினியூஸ் டென்ஸ் இல்லையா. ஸோ ஹிட் இஸ் போரிங் அவுட் சைட் நவ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணணும். புரியுதுங்களாம்மா? இப்போ எல்லாருக்கும் ப்ரெசன்ட் டென்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாஸ்ட் டென்ஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.